தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த நேரத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய போவதா செய்தி. 26ஆம் தேதி வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏ பதவியை அவர் வந்து ராஜினாமா பண்ண போகிறதாகவும், 27, 28 சம்திங் அந்த டேட்டில் தாவேகாவில் இணைய போவதாகவும் நியூஸஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட நீங்கள் தாவேகாவில் வந்து இணைய போகிறீங்க அப்படிங்கிற நியூஸஸ் வந்திருக்கு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் 50 வருஷம் வந்து உழைச்சிருக்கேன் ஏடிஎம்கேல, அதுக்கான ஒரு நல்ல ஒரு விடையே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கலை. நான் தாவேகாவில் வந்து இணையலை அப்படின்னு சொல்லலை, இணையறன்னு சொல்ல மௌனத்தோடு சென்றுட்டார். அதனால் என்னென்ன நடக்க போகுது, ஏன் டிவிகேவில் தாவேகாவில் அவர் இணைய ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறத பற்றியும், அவர் ஃப்யூச்சரை என்ன நினச்சிட்டு இருக்காரு செங்கோட்டையன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் நம்ம சேனலில் டெய்லியும் பதிவுகளை போட்டுட்ருக்கோம். லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பக்கம் எல்லாருமே வந்து ஒரு பழைய காலத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னா திமுக, அண்ணா திமுக, ரெட்டலை, சூரியன். நான் ரெட்டலைக்கு போடுவோம், சூரியனுக்கு போடுவோம். ரெட்டலை வந்துன்னா அப்புறம் சூரிய வரும், சூரிய வந்துன்னா ரெட்டலை வரும். அப்படி மாற்றி மாற்றி தான் வந்துட்டு இருந்து ஒரு சில டைம் பேக் டு பேக் ஏடிஎம்கே வந்தது, அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தது. ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இப்படின்னு ஃபுல்லாக எடுத்துட்டாலுமே சிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது, என்னென்ன நடக்குது, பிஜேபி, டிஎம்கே கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இதே நிறைய ஒரு பழமை வாய்ந்த கிராமத்து சைடு போனீங்க அப்படின்னா ரெட்டலை, சூரியன். ஓகேவா? அந்த நேரத்தில் எவ்வளோ 500, 1000 காசு கொடுத்தாங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. அதுவாக தான் நான் நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது அப்படி தான் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து அந்த 2 கட்சிக்கும் வந்து என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. எம்ஜிஆர் தோன்றிய கட்சி, கலைஞர் வந்து அண்ணாவுடைய இருந்த கட்சி. ஓகே, அதனால் வந்து ரெட்டலை, சூரியன் அப்படிங்கிறது கிராமத்து சைடில் இன்னமும் அதான் ரியாலிட்டி இருக்குது. ஒரு சில இப்போது தாவேக்கால மட்டும் கூட்டம் வருது ப்ரோ, அதெல்லாம் இல்லையா, ஓட்டாக மாறாதா அப்படின்னீங்க. ஓகே, பட் ஆனால் வந்து அவங்கள வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாமே தெரியும். ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் எப்படி ஓட்டுவாங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ். விஜய் இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கிறனால விஜய்க்கு ஏன் இந்த மோஸ்ட்லி செங்கோட்டையன் போகிறாரு அப்படின்னா, அதில் இன்னமும் இருக்குது. செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் மேபி ஜாயின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கும். ஒரு மக்கள் நல கூட்டணி, தேமுதிக மக்கள் நல கூட்டணி 2016 இருந்த மாதிரி கூட நடக்கலாம். ஏன் இப்போது விஜய்க்கு பெரிய மவுஸ் அப்படின்னா, அவர் நிறைய ஓட்டிங் அந்த இப்போ வர கூட்டம் எல்லாமே 5 லட்சம் 10 லட்சம்னு வருது கூட்டங்கள் எல்லாமே. அந்த கூட்டம் ஓட்டாக மாறிச்சுன்னா டிஃப்ரெண்ட்டு. ஒரு 30லேருந்து 50 கண்டிப்பாக ஜெயிப்பார். சொல்ல முடியாது, எம்ஜிஆர் மாதிரி அடிச்சு பிடிச்சாலும் பிடிக்கலாம். ஓகேவா? அதான் ரியாலிட்டி. அதனால் இவருக்கு ஒரு உள்ளே வந்தால் என்ன மாதிரி பொறுப்பு கொடுக்குறதா இருக்குது அப்படின்னா, நான் நிறைய நியூஸஸில் படித்ததை வச்சு சொல்கிறேன். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால் விஜய் அவர்கள் மேபி வந்து இவர் ஆல்ரெடி கோபிசெட்டிப்பாளையம் ஒரு ஒரு 20+ அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நிறைய அவங்களுடைய அந்த ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஆள். ஓகே, சும்மா சொல்லக்கூடாது. மேற்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி ஓட்டுகள் தாவேகாவில் ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மேற்கு மண்டலத்தில் இவர் ஒரு கணிசமான ஓட்டு, தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி நிறைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்துருக்காங்க. அதனால் இப்போ நயினா நாகேந்திரன் டெல்லி பயணம் போயிருக்கார். ஓகேவா? என்ன நடக்குது அரசியல் வட்டாரத்தில், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் விட்டால் சும்மா சொல்லக்கூடாது. ராமநாதபுரத்தில் ஐ திங்க் வந்து இது எம்பி எலெக்ஷனால் நிறைய ஓட்டு வாங்கினார். சும்மா சொல்லக்கூடாது, ஏடிஎம்கே பின்னாடி தள்ளினார். அதே போல் ஒரு சில கணிசமான ஒரு 20லேருந்து 30 தொகுதியாவது ஓட்டை இப்போ பிரிக்கும்பொழுது அந்த திமுகவுக்கு நல்லா வாட்டமாக போடும், ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ தாவேகாவாலையும் எதிர்க்கட்சி சேஞ்சஸ்க்கு 2வது பெரிய கூட்டணி கட்சி இல்லை முதல் கட்சியாக கூட வரலாம். இந்த எலெக்ஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷனாக இருக்குது. இன்னும் டிசம்பர், ஜனவரி போகும்போது உங்களுக்கு அந்த கூட்டணி இப்போது டிஎம்கேல ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் தொகுதிகள் கம்மியாக கொடுத்தா உடனே தாவேகாவில் போகும்பொழுது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து நடக்க போகுது. செங்கோட்டையன் நல்ல மூவ் தான் எடுத்திருக்காருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு சில நாட்களில் தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன? தாவேகாவில் செங்கோட்டையன் இறைஞ்சா என்ன மாதிரி வந்து மாற்றங்கள் வரும்?
அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.